வாழை பண்ணணும்னு யோசிச்சேன்ல, வாழை பண்ணணும்னு யோசிக்கும்போது எனக்கு இதுதான் சார் உங்கள் இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான். மாரி செல்வராஜ் ஏன் பரியேறும் பெருமாள், ஏன் கர்ணன், ஏன் மாமன்னனுங்கும்போது அதுக்கான ஒரு டெப்த்தான ஆன்சராக வாழை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணுறது சக்ஸஸாலாம் இல்லை. என்னோடய லேபிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், அது கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. பட் அதோட ஸ்டார்டிங் அதுக்குன்னு ஒரு லேபிள் இருக்குது, அந்த லேபிளோட மெயின் பிக்சர் காட்டணும் அப்படின்னு தான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு. அதுதான் வாழை பண்ணப்பட்ட நோக்கமே. ஆமாம். அப்புறம் வாழை ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து நம்ம சொன்னால ஒரு குழந்தைங்க படம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்ம அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வந்து இப்போ பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணும்போது, பெரிய டீமோட படம் பண்ணும்போது நம்ம எல்லாரோட பவரில் இருப்போம். பட் இது வாழை பண்ணும்போது நான் என்னோட இண்டிவிஜுவல் பவரில் நான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ என்ன நானே சரி பண்ணிக்கிறதுக்கும் சரி, என்ன நானே யோசிக்கிறதுக்கும் சரி, என்ன நான் நம்புறதுக்கு முதல்ல பிலீவ்னஸ் இப்போ என் மேலே அதிகமாக நான் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு எனக்கு. அப்படி தான் அந்த படத்தை நான் பார்த்தேன்.